அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 2M சினிமாஸ் டிபிஎச்எஸ் தயாரிப்பில் தயால் பத்மநாபன் இயக்கத்தில் வெற்றி நடிக்கும் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு ஜூலை 10 முதல் திரையரங்குகளில். பாஜகவின் தேசிய கல்விக் கொள்கை, இந்தி திணிப்பு உள்ளிட்ட விவகாரங்களை முதல்வர் விஜய் எதிர்த்தாலும் தனது அரசின் நிர்வாக தேவைகளுக்காக பாஜகவுடன் இணக்கமான உறவை ரகசியமாக மேற்கொண்டு வருகிறார். இதன் பின்னணியை விசாரித்த போது பாஜக தாவேகாவிற்கு இடையே சில ரகசிய ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கின்றன. தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்போம் என விஜயை நினைக்கவில்லை. ஆனால் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பையும் கிடைத்த சூழலையும் அவர் நழுவ விடவில்லை. வாய்ப்பை கச்சிதமாக பயன்படுத்தி முதலமைச்சரானார் விஜய். அதற்காக தனது எதிரியோடு கூட்டணி வைத்திருந்தவர்களின் ஆதரவையும் பெற அவர் கூச்சப்படவில்லை. ஆனால் முதல்வர் நாற்காலியில் உட்கார்ந்த பிறகுதான் ஆட்சி அதிகாரமும் நிர்வாகமும் நாம் நினைத்த மாதிரி அவ்வளவு எளிதானது அல்ல என்பது அவருக்கு புரிந்தது. அவரை சுற்றியுள்ள அறிவு ஜீவிகளின் காய் நகர்த்தல்களுக்கு அடிபணிந்தார் விஜய். இப்படிப்பட்ட சூழலில்தான் பாஜகவின் தேசிய தலைமைக்கும் விஜய்க்கும் இடையே ரகசிய ஒப்பந்தம் உருவாகி இருப்பதாக பாஜக தரப்பில் சொல்லப்படுகிறது. இது குறித்து நம்மிடம் பேசிய பாஜகவின் டெல்லி தொடர்பாளர்கள், தமிழ்நாட்டை மையப்படுத்தி பாஜகவும் RSSம் 2 அஜெண்டாக்களை முன்னெடுத்து வருகின்றன. ஒரு அஜெண்டாவுக்கு பிரதமர் மோடி தலைமை, மற்றொரு அஜெண்டாவுக்கு அமைச்சர் அமித்ஷா தலைமை. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மூலம் விஜயின் அரசு நிர்வாகத்தை கட்டுப்படுத்துவது மோடியின் அஜெண்டா. அரசியல் ரீதியாக தாவேகா அரசியலை கட்டுப்படுத்துவது அமித்ஷாவின் அஜெண்டா. அதாவது தமிழகத்தை நிர்வாக ரீதியாக மோடியும் அரசியல் ரீதியாக அமித்ஷாவும் கையாள்வதுதான் திட்டம். இந்த 2 திட்டத்தை தான் முதல்வர் விஜயை வைத்து செய்து கொண்டிருக்கிறது பாஜக. முதல்வரானதும் பிரதமர் மோடியை சந்தித்தார் விஜய். அது குறித்து பல்வேறு தகவல்கள் வெளிவந்துள்ளன. ஆனால் வெளிவராத சில தகவல்கள் இருக்கிறது. அதுதான் இந்த 2 அஜெண்டாக்கள். மோடி விஜய் சந்திப்பில் கொள்கை எதிரி என பாஜகவை நாங்கள் விமர்சித்திருப்பது அரசியல் ரீதியிலானதுதான். வேறு எந்த விமர்சனமும் உங்கள் மீதோ பாஜக மீதோ எங்களுக்கு இல்லை என அப்போது விஜய் சொல்லி இருக்கிறார். அதை பற்றி எதிர் விமர்சனம் எதுவும் எங்களுக்கு இல்லை என சொல்லிய பிரதமர் மோடி, தமிழகத்தில் ஆட்சி நிர்வாகத்தில் எந்த உதவியையும் நீங்கள் எங்களிடத்தில் எதிர்பார்க்கலாம் என தெரிவித்திருக்கிறார். இதில் விஜய்க்கு திருப்தி ஏற்பட்டுள்ளது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் சந்தித்தார் விஜய். ஆனால் அடுத்த நாட்களில் மத்திய அரசிடமிருந்து எந்தவிதமான பெரிய உதவியும் கிடைக்கவில்லை. இந்த சூழலில் நிதி நெருக்கடி விஜய் அரசின் கழுத்தை நெரித்து வருகிறது. முக்கிய வாக்குறுதிகள் எதையும் அறிவிக்க முடியாத சூழல். பட்ஜெட் கூட்டத்தின் போது மகளிருக்கான மாதம் 2500 ரூபாய், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் உதவித்தொகை 4000 ரூபாய், தமிழகம் முழுவதும் அரசு பேருந்துகளில் இலவச பயணம், தாய்மாமன் சீர் உள்ளிட்ட முக்கிய வாக்குறுதிகளை அளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் விஜய். இந்த அறிவிப்புகளை செய்தால் மட்டுமே இடைத்தேர்தலில் வாக்கு கேட்டு விஜய் துணிச்சலாக பிரச்சாரம் செய்ய முடியும். இதுதான் சமீப நாட்களாக விஜயை உறுத்தி கொண்டே இருக்கிறது. மத்திய அரசு கொஞ்சம் தாராளமாக நிதி உதவி செய்தால்தான் சமாளிக்க முடியும் என அரசு அதிகாரிகள் ஏற்கனவே விஜய்க்கு அலாரம் அடித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் நிர்மலா சீதாராமனின் தமிழக பாஜகவில் இருக்கும் முக்கிய VIP ஒருவரின் நட்பு விஜயின் ஆலோசகர்களில் ஒருவரான விஷ்ணு ரெட்டிக்கு கிடைத்திருக்கிறது. அவர் மூலம் நிர்மலா சீதாராமனுக்கு அறிமுகம் செய்து வைக்கப்படுகிறார் விஷ்ணு ரெட்டி. விஜயின் அனுமதியுடன் அந்த அறிமுகத்தை பலமாக பிடித்துக் கொள்கிறார் விஷ்ணு. இதனையடுத்து பிரதமர் மோடி, அமைச்சர் அமித்ஷா ஆகியோரிடம் விஷ்ணு ரெட்டி குறித்த விவரங்களை நிர்மலா சீதாராமன் விவாதிக்கிறார். அப்போது உருவானதுதான் அந்த 2 அஜெண்டாக்கள். அதாவது மத்திய அரசு நிறைவேற்ற விரும்பும் முக்கிய திட்டங்களுக்கு விஜய் அரசு ஒத்துழைக்க வேண்டும். ஓரிரு திட்டங்களை விதிவிலக்காக விட்டுவிடுகிறோம். அந்த வகையில் மத்திய அரசின் நிர்வாகம் சார்ந்த திட்டங்களுக்கு ஒத்துழைக்கும் பட்சத்தில் அதற்கு பிரதிபலனாக தமிழகத்திற்கு தேவையான நிதி உதவியை தாராளமாக மத்திய அரசு விடுவிக்கும் என விஷ்ணுவுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அதனை விஜயிடம் விஷ்ணு ரெட்டி விவாதித்த போது அதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார் விஜய். அடுத்து அரசியல் ரீதியாக பாஜகவை நீங்களும் உங்களை நாங்களும் பரஸ்பரம் கடுமையாக தாக்கிக் கொள்ளலாம். எங்களை நீங்கள் தாக்குவதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இத்தகைய அரசியல் அஜெண்டாவை அமித்ஷா கவனித்துக் கொள்வார் என்று விளக்கப்பட்டது. இதனையும் ஏற்றுக்கொண்ட விஜய், திமுக எங்களின் அரசியல் எதிரி,
அவர்களை விட்டு காங்கிரஸ் வெளியேறியதால் இந்தியா கூட்டணியில் திமுக இருக்காத சூழலில் அவர்களுக்காக எந்த சூழலிலும் மத்திய அரசு உதவிடக்கூடாது என்கிற கோரிக்கையை விஷ்ணு மூலமாக நிர்மலா சீதாராமனிடம் வைத்திருக்கிறார் விஜய். இதனை மோடி மற்றும் அமித்ஷாவின் கவனத்திற்கு நிர்மலா சீதாராமன் எடுத்துச் சென்றதும் திமுக தலைவர்கள் மற்றும் முன்னாள் மந்திரிகள் உட்பட திமுகவினர் யார் மீதும் எந்த ஆக்ஷனையும் எடுத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் தலையிட மாட்டோம் என தெரிவிக்குமாறு நிர்மலாவிடம் அமித்ஷா சொல்ல, அதனை விஜய்க்கு விஷ்ணு ரெட்டி மூலம் கன்வே செய்துள்ளார் நிர்மலா சீதாராமன். அதனால் தான் திமுகவுக்கு எதிராக எகிரி அடிக்கிறார் விஜய். இப்படி நிர்வாக ரீதியாக ஒரு திட்டத்தையும் அரசியல் ரீதியாக ஒரு திட்டத்தையும் முன்னிறுத்தி பாஜகவின் காய் நகர்த்தல்களுக்கு விஜய் ஒப்புக்கொண்டிருக்கிறார். இரு தரப்புக்கும் இப்படி எழுதப்படாத ஒப்பந்தம் ரகசியமாக உருவாகி இருக்கிறது என்று விரிவாக சுட்டிக்காட்டுகிறார்கள். இந்த நிலையில் சென்னைக்கு அருகே குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி ஒன்றை உருவாக்க திமுக ஆட்சியின் போது கடந்த மார்ச் மாதம் ஒரு திட்டத்தை முன்னெடுத்திருந்தார் அப்போதைய துணை முதல்வரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி. அந்த திட்டத்தை கிடப்பில் போட்டுவிட்டு புதிதாக சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் யுனிவர்சல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி எனும் மிக பிரம்மாண்டமான டவுன்ஷிப் ஒன்றை விஜய் அரசு உருவாக்குகிறது. இதற்கான நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டுமென கோரிக்கையும் வைக்கப்பட்டுள்ளது. அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிதியை விடுவிக்க சம்மதம் தெரிவித்திருக்கிறார். இப்படி விஜய் அரசு விரும்புவதை பாஜகவும், பாஜக விரும்புவதை விஜயும் பரஸ்பரம் நிறைவேற்ற தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி பாஜகவிடம் போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்தின் துணிச்சலில் தான் மக்கள் பணத்தை தொடமாட்டோம், தொட்டவர்களையும் விடமாட்டோம் என்று சட்டமன்றத்தில் திமுகவுக்கு எதிராக ஆவேசம் காட்டினார் முதல்வர் விஜய். அதே வேகத்தில் திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்குகளை பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டார். அதில் நெடுஞ்சாலைத்துறை திமுக மாஜி அமைச்சர் ஏவா வேலுவுக்கு எதிராக ஊழல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு ஆஜராக சொல்லி அவருக்கு சம்மன் அனுப்பியது லஞ்ச ஒழிப்புத்துறை. ஆனால் மருத்துவ சிகிச்சைக்காக சிங்கப்பூரில் வேலு இருந்ததால் அவகாசம் கேட்டிருந்தார். ஆனால் இதனை அறிந்திருந்தும் கரூரில் முதல்வர் விஜய் பேசும்போது சிங்கப்பூரில் ஓடி ஒளிந்து கொண்டதாக வேலுவை நக்கலடித்தார். மேலும் லஞ்சம் யார் கேட்டாலும் தர முடியாது என சொல்லுங்கள், உங்கள் விஜய் இருக்கிறார் என சொல்லுங்கள் என கொந்தளித்தார் விஜய். அதாவது திமுகவை தீய சக்தி என்று சொல்வதில் தீவிரம் காட்டும் விஜய், திமுக நடத்தியது ஊழல் ஆட்சி என்பதை நிலைநிறுத்தும் கட்டமைப்பையும் அரசியல் ரீதியாக மக்களிடம் எடுத்துச் செல்கிறார். திமுகவின் அரசியல் என்பது பாசிச பாஜகவுக்கு எதிராகவும் திமுக பாஜகவுக்கு இடையே தான் போட்டி என்பதாகவும் இருந்தது. தாவேகாவை ஒரு பொருட்டாகவே சட்டமன்ற தேர்தலில் திமுக மதிக்கவில்லை. இதனால் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் இடையேதான் போட்டி என தேர்தலின் போது விஜய் கட்டமைத்த அந்த அரசியலை இப்போதும் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்று பாஜக போட்டு கொடுத்த அஜெண்டாவை நிறைவேற்றும் விதமாகத்தான் திமுகவுக்கு எதிரான ஊழல் வழக்குகளை பதிவு செய்து முன்னாள் அமைச்சர்களை கைது செய்வதில் தீவிரம் காட்டி வருகிறார் விஜய். தனது அரசுக்கான நிதி நெருக்கடியை சமாளிக்கவும் தனது அரசியல் எதிரியை ஒழிக்கவும் பாஜகவுடன் மறைமுக உடன்பாட்டை போட்டுக் கொண்டுள்ளார் முதல்வர் விஜய் என்கிறார்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.